வீடியோ மார்க்கெட்டிங் சார். ஓகே. கிளிக் பண்ணுங்க, என்ன போட்டிருக்கேன் பாப்போம். ஓகே, யூடியூப் சேனல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்களா? ஓகே, யூடியூப் போங்க. யூடியூப்ல சேனல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? கிரியேட் பண்ணிருக்கேன் சார். ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு வீடியோ இல்லையா? எந்த வீடியோ? சேனல்ஸ் கிரியேட் பண்ணுங்க. நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கேன் நான் யூடியூப் சேனல். இல்ல சார். ஓகே, கிரியேட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து மேலே வந்து ரைட் சைடில் வந்து இப்போ அந்த பி பக்கத்தில் பாருங்க, ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கா? வீடியோ மணி, இதுதான் வந்து ஆடிங் த வீடியோ. சரிங்களா? அப்லோட் வீடியோ. தென் வந்து கோ லைவ் பட்டனும் அதில் உங்களுக்கு தான் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? கஸ்டமைஸ் சேனல் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா எது ஃபஸ்ட்டு இருக்கணும், எது வந்து பின்னாடி இருக்கணும், ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ என்ன இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்டு செக்ஷனு, ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிராண்டிங் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோகோ, உங்களுடைய மேலே இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜஸ், அதை நீங்கள் செட் பண்ணக்கூடிய இடம் இதுதான். சரிங்களா? லேஅவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ், நியூ விசிட்டர்ஸ்க்கு ஒரு வீடியோ ஷோ பண்ணலாம், ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ்க்கு ஒரு வீடியோ ஷோ பண்ணலாம். லேஅவுட்டில் இருக்கும் பாருங்க. லேஅவுட்ஸ் பிராண்டிங் பக்கத்தில் லேஅவுட்ஸ். அதாவது ஃபீச்சர்டு வீடியோன்னு ஒன்று இருக்குல்ல, ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா மறுபடியும் உங்கள் சேனலுக்கு வரான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடியோ ஷோ பண்ணலாம், லேட்டஸ்ட்டாக போட்ட வீடியோ. அதே வந்து நியூ விசிட்டர் ஆகனா அவனுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ ஷோ பண்ணலாம். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேசிக் இன்ஃபோ கொடுங்க. ஓகே, நேமு, உங்களுடைய ஹேண்டில்ஸ், உங்களுடைய சேனல்ஸோடைய ஐடி இது. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சேனல் யூஆர்எல்ஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம வந்து பர்சனலைஸ்டு யூஆர்எல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அனலிட்டிக்ஸ், கண்டென்ட் கிளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் சைடில். ஸோ நீங்கள் வீடியோஸ் நீங்கள் போட வந்து இதில் தான் வந்து விசிபிலிட்டி எவ்வளோ பார்த்துருக்காங்க, ரீச்சஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறத இங்கேயே ஷோ பண்ணுவோம். அதையும் இல்லாமல் அனலிட்டிக்ஸையும் பார்த்துக்கலாம். சரிங்களா? தென் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் கமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ ஏர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு சர்டன் அவன் ஒரு 1000 வியூஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, அப்புறம் வந்து 10,000 வியூஸ் நம்ம ஒரு கீழே வச்சுருக்காங்க பாரு, கீழே வாங்க. கீழே வாங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, 4000 வியூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கு வேலிடாக இருப்பீங்க நீங்கள். ஸோ அதுக்கு வேல்யூ ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற, நீங்கள் போடுற வீடியோஸ் மூலிமா, ஆட்ஸ் மூலிமாவும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் வந்து ஆப்டிமைசிங் டூல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஐக்யூன்னு போடுங்களேன். இதோட இதுதான் யூடியூப்ல பெருசாக அது ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டென்ட் என்ன கிரியேட் பண்ணுறீங்களோ அதை வச்சு நமக்கு மாறும். சரிங்களா? வீடியோ ஐக்யூ, இது ஆல்ரெடி நான் சொன்னேனே இல்லையா? ஆமா சார், அந்த என்ட்ரி கண்டென்ட் இது பண்றதுக்கு சொன்னீங்க சார். அதான் வீடியோ மாதிரி பார்த்த மாதிரி. ஓகே, வீடியோ ஐக்யூன்னு போடுங்க.
இந்த டூல் யூஸ் பண்ணி நமக்கு ஆமா, இது பைனரி யூஸ் பண்ணி கீ. நீங்க வந்து உங்க டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ லேட்டஸ்டா என்ன ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இது குரோமோடைய எக்ஸ்டென்ஷனை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஐக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா தனியாக ஒரு குரோமோட எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு வரும். அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸோடைய மற்றவங்க காம்படிஷன் என்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவான். சரி, இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கீழே வீடியோ ஐக்யூ ஃபார் குரோம் இருக்கு பாருங்க. இல்லை chrome.google.com நிறைய இருக்கு. இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அடுத்த டாபிக் போட்டுமா சார்? எஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பேஜஸ் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். தனியாகவும் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரிங்களா? பட் இது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா தனித்தனியாக நீங்கள் ஆட்ஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபேஸ்புக்கில் நல்லா டீட்டெயில்டு டார்கெட்டிங் பண்ண முடியும் இதில். சரிங்களா? அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Instagram.com போங்க. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அதில் இருக்கும், செக் பண்ணுங்க. லாகின் வித் ஃபேஸ்புக் உங்களோட ஆடியோ லாகின் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் வச்சு லாகின் பண்ணுங்க. இது வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வச்சு லாகின் பண்ணுறீங்க. எங்க சார் உள்ள வந்துட்டீங்களா? கிரியேட் கொடுங்க. இது வந்து தேவலாம். இது ஜஸ்ட் இதுதான். இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அடிங்க. எங்க மெயில் அடிக்கா சார்? சர்ச்லயா சார்? இல்ல எங்க ஒரு சர்ச்? நோ நோ நோ, தனியா கூகுள் அடிங்க. கூகுள் அடிங்க. business.instagram.com இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. create an ad. உள்ள போங்க. நம்ம அந்த ஃபேஸ்புக் வச்சு தானே சார் லாகின் பண்ணோம்? அதே லாகின் பண்ணுங்க. ஆக்சுவலி ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்ட் தெரியல சார். அப்படி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதானே.
பிசினஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கணும்னு சொல்லுது. ஓகே ஓகே. இன்ஸ்டாகிராம் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை மாற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கான். சரிங்களா? அதை மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அது நீங்கள் உள்ளே போனாலுமே எங்கே போகுது லாகின் பார்த்தீங்களா? அதான் இப்போ நான் அந்த லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி எரர் வந்துச்சு. நீங்கள் லாகின் பண்ணாலும் business.facebook.com தான் போகுமே தவிர தனியாக ஆட்ஸ் கிடையாது இதுக்கு. சரிங்க சார். சரிங்க, அதை ஷோ பண்ணுறதுக்காக நம்ம கூப்பிட்டு வந்தேன். சரிங்களா? ஸோ தனியாக இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஃபேஸ்புக் ஆட்ஸில் கிரியேட் பண்ணுற அப்ஜெக்டிவ்ஸ் வச்சு கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மட்டும் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன இருக்கு? லிங்க்டின் மார்க்கெட்டிங். லிங்க்டின். ஓகே. லிங்க்டின் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போடுறது பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு பார்த்துருக்கோம் நம்ம கரெக்டா? ஆமா சார். லிங்க்டின் ஆட்ஸ் கொடுங்க. நீங்க கூகுள் ஆட்வர்ட்ஸ்ல இருக்கிற அந்த கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ண அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மற்ற எல்லா ஆட்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். இது லிங்க்டின் இதெல்லாம் மட்டும் கிடையாது. வேற எந்த ஒரு ப்ராம்ப்டிங் பின் இன்ட்ரெஸ்ட் நீங்க போனீங்கன்னா கூட சரி, கோரா போனீங்கன்னாலும் சரி, எல்லாமே இதே தான் வச்சிருப்பான். சரிங்களா? சரி. இதுக்கா அக்கௌண்ட் இருக்கா? இந்த மார்க்கெட்டிங்க்கு இல்ல அக்கௌண்ட் இல்ல சார். என்னோட பர்சனல் அக்கௌண்ட் தான் சார். அதுல ஏதாவது பேஜஸ் இருக்கா? இல்ல சார். சைன் வித் கூகுள் கொடுத்து புள்ள போங்க. இந்த நார்மல் லிங்க்டின் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த forget பாஸ்வேர்ட் கொடுங்க. ஆடின மக்கள் வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்களா? என்னது சார்? ஆடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? லிங்க்டின் ரொம்ப பழசு நான் யூஸே பண்றேன். முன்னாடி வச்சிருந்தது. ஒர்க் கொடுங்க. இந்த ஒர்க் இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு பேஜஸ் இருக்கா? கிரியேட் நியூ பேஜஸ் இருக்கா? கம்பெனி பேஜ். இதில் கம்பெனி சூஸ் பண்ணிக்கோங்க. பியூட்டி பார்லர்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு பேஜ் சாம்பிள் பேஜ் கிரியேட் பண்ணுங்க. வெப்சைட் அந்த வெப்சைட் போடலாம் சார்.
சரி ஆயிடுச்சா? டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஆட் பண்ணுமா சார்? கிரியேட் ஆயிடுச்சு சார். ஓகே. ஒர்க் பக்கத்துல ஒர்க்கை கிளிக் பண்ணுங்க. அதில் அட்வர்டைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆமாம் சார். கிளிக் பண்ணுங்க. ஆட் பிளாக்கரை ஆஃப் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணுங்க. இல்லைனா மேலே அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பிளாக்கர் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் ஃப்ரம் குரோம் கொடுத்துருவா சார், இல்லை பாஸ்? ஆமாம், இல்லை ரிமூவ் ஃப்ரம் த குரோம் கொடுங்க. மோஸ்ட்லி வந்து ஆட் பிளாக்கர் நான் வந்து எப்பவுமே வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும். மற்ற இதில் போயிட்டு எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணுறாங்க உங்களால் ஷோ ஆனதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்பவுமே. சரியா? எஸ்விஓ பண்ணும்போது மட்டும் எப்பவுமே ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரிங்க. அக்ரி அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுங்க. கரன்சி யூஎஸ்டியில் இருக்கு சார், மாற்ற வேணாமா? தேவை பார்த்து. ஓகேவா? கேம்பெயின்ஸ் கிரியேட் கொடுங்க. கேம்பெயின் நேமு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் தான். இது இதே மாதிரி இருக்குது. நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறோம் இல்லையா? ஃபேஸ்புக் ஆடு, கூகுள் ஆட்ஸ் எது ரன் பண்ணாலுமே அப்ஜெக்டிவ் கேட்பான். இது அப்படின்னா செக்ரிகேஷன் பண்ண முடியும் உங்களால். சரிங்களா? பிராண்ட் அவேர்னஸ் நார்மலாக பார்த்துக்கிறது தான். வெப்சைட் விசிட், என்கேஜ்மெண்ட், வீடியோ வியூஸு. இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா ஜாப் அப்ளிகண்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக புதுசாக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஜாப் போஸ்ட் போடுறீங்க, அதை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆட் ஷோ பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க. இதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஜாப் அப்ளிகன்ட்ஸு. சரிங்களா? குட். இதில் எதுனாலும் ஒன்று எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கறத சூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ வேர் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸஸ்னா இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்கள் லொக்கேஷன் எந்த பேசிஸில் நீங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ண நினைக்கிறீங்க அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்கள நீங்கள் கொடுக்குறது தான் இது. சரிங்களா? ஸோ லுக் லைக் என்ன ஆடியன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இல்லை ஒரு இமெயில் அட்ரஸ் செட்டப்பில் இமெயில் அட்ரஸ் வச்சுருக்கேன், அதை நான் அப்லோட் பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது இந்த சொல்கிறீங்களா சார், லிஸ்ட் அப்லோடு? ஆமாம், லிஸ்ட் அப்லோடில். சரிங்க. ரீடார்கெட்டிங்கிறது நம்ம பேஜஸில் யாராவது ரைட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நம்ம வெப்சைட்டை யாராவது விசிட் பண்ணவங்களுக்கு ஆடியன்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அவங்கள. சரிங்களா? ஸோ கம்பெனி பேஜ் வெப்சைட்னு இருக்குங்களா, அதுதான் அது. ஈவென்ட்ஸ் நம்ம ஈவென்ட்ஸ் பேஜ்ன்றது அந்த லிங்க்டின் பேஜ் சொல்றாங்க சார். லிங்க்டின் பேஜ், ஆமா கரெக்ட். சரிங்க. சரிங்களா? தென் தேர்ட் பார்ட்டி கிளிக் பண்ணுங்க. ஓகே. தேர்ட் பார்ட்டி கம்பெனிங்கிறது இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கான். தேர்ட் பார்ட்டி கம்பெனினா மேபி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை தேர்ட் பார்ட்டி கம்பெனி கிளிக் பண்ணுங்க. பிடின்னு போடுங்க. சிடிஎஸ் கொடுங்க. இன்ஃபோசிஸ் கொடுங்க. இல்ல அவங்க ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணனும். என்ன சொல்றது? Haven't created an audience. ஓகே. நம்ம ஆடியன்ஸ் சூஸ் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெத்தட் இருக்குல்ல, நம்ம லுக் லைக் ஆடியன்ஸ் எந்த ஆடியன்ஸ் சூஸ் பண்ணவே இல்லை, அதை சூஸ் பண்ணலாம். ஹோம் பேஜ் போயிட்டு க்ளோஸ் கொடுங்க. அதை இங்கன்னா நம்ம சூஸ் பண்ணனும் சார், நம்ம டார்கெட் ஆடியன்ஸ். நீங்க வந்து லொகேஷன் சூஸ் பண்ணி தானே இருக்கு, இந்தியா தானே இருக்குது. ஆமா. மேல போயிட்டு சேவ்டு ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா?
ஒரே நிமிஷம். பிரியா ஒரே நிமிஷம் இருங்க, லைன்ல இருங்க. சரிங்க. ஹலோ பிரியா. சொல்லுங்க. ஓகே, இது நீ ட்ரை பண்ணி பாருங்க.